அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங். ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் டென்டேட்டிவாக ஆகஸ்ட் 14th ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 14th ஆகஸ்ட் 21 வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் சொல்லியிருக்காங்க. பட் சாய்ஸ் ஃபில்லிங் 16th ஆகஸ்ட்லேருந்து 20th ஆகஸ்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு தவறு நடந்திருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஸோ இது ஆகஸ்ட் 14th 20 தான் இருக்கணும். ஆகஸ்ட் 14 முதல் 20 வரைக்கும் அப் டு 12 noon வரைக்கும் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 20 11:55 வரைக்கும் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் பண்ண முடியுங்க. அது வரைக்கும் டைம் இருக்கும். ஒன்று இங்கே ஆகஸ்ட் 14th 21 இருந்ததுன்னா இங்கே 16th ஆகஸ்ட் 21st ஆகஸ்ட் வரைக்கும் வரணுங்க. ஸோ அப்போ இதில் ஒரு தவறு நடந்திருக்கு. அப்போ ஆகஸ்ட் 14th to 21st இருக்கிறதுக்கு பதிலாக ஆகஸ்ட் 14th to 20th வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ என்ன காரணம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. ஸோ 21st to 22nd ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 14th 20 வரைக்கும் இருக்கும். ரிசல்ட் 23rd ஆகஸ்ட், ரிப்போர்ட்டிங் அண்ட் ஜாயினிங் 24th to 29, 24, 25, 26, 27, 28, 29. ஸோ 6 நாள் டைம் கொடுக்குறாங்க. அப்போ அதே மாதிரி 2வது ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ரவுண்ட் 2 கவுன்சிலிங் 5th to 10th, ரிஜிஸ்ட்ரேஷன் 5th to 10th, சாய்ஸ் ஃபில்லிங் அது 6லிருந்து 10 வரைக்கும் நடக்குங்க. அப்போ 4th செப்டம்பரில் 2ஆம் கட்ட கலந்தாய்வு ஆரம்பிக்குது. 3rd ரவுண்ட் அப்படிங்கிறது 26th செப்டம்பர் to 2nd அக்டோபர், 26 செப்டம்பர் to 2nd அக்டோபர். ஸ்டே ரவுண்ட் அப்படிங்கிற கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 16th அக்டோபர்லேருந்து 20th அக்டோபர் வரைக்கும். அப்போ அக்டோபர் 16 to 20 நமக்கு ஸ்டே ரவுண்ட் கவுன்சிலிங். அக்டோபர் மந்த்தில் செப்டம்பர் 26 to அக்டோபர் 2nd 3rd கவுன்சிலிங். அண்ட் செகண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது 5th செப்டம்பர்லேருந்து 10th செப்டம்பர் வரைக்கும் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது 14th ஆகஸ்ட்லேருந்து 20th ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதில் ஒரு சின்ன டெபோகிராஃபி இருந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக அதை மாற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணிருக்கோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.